நான் சொன்ன மாதிரி தனத்தை கொண்டு போய் அவுட் ஹவுஸ்ல அடைச்சு வச்சு பக்காவா முடிச்சிட்டீங்க. அடுத்த பிளானையும் பக்காவா முடிச்சிருங்கடா. சரியா? ஏய், சீனு மாப்பிள்ள வராண்டா. இவனுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நான் சொன்னதை கரெக்டா செஞ்சிருங்க. என்ன? சரிங்க. டேய், நான் சொன்னதை சரியா செஞ்சிரு. போ, இதான் நல்ல சந்தர்ப்பம். சரிங்க. போங்கடா. தம்பி, என்ன தம்பி இங்க நிக்கிறீங்க? மாயாமா உங்களை காணாம ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. என்னது? மாயா தேடினாளா? எங்க இருக்கா அவ? அண்ணா, அதுவும் அந்த ரூம்ல தான் இருக்காங்க. உங்களை பார்த்தா உடனே கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஐயோ, இந்த நிலைமையில அவளை பார்க்க எப்படி போவேன்? போனாலும் திட்டுவா, போகலைனாலும் திட்டுவா. வாங்க போலாம். இந்த ரூம்ல அவ என்ன பண்றா? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. மாயாமா இங்க நிக்கிறாங்க. நீங்க இருங்க, நான் போறேன். பார்த்து போங்க. ஒருவேளை நாம அவங்கள ட்ரேஸ் பண்ணி வரத அவங்க கவனிச்சு நம்மள அலைய விடுறாங்களோன்னு எனக்கு தோணுது. டைம் ஆக ஆக எனக்கு பயம் அதிகமாயிட்டே போகுது. என் அம்மா கிடைப்பாங்களா? ஏன் நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சுதானே ஆகணும். அவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்களோன்னு நீங்களே சொல்றீங்க. அப்புறம் எப்படி எங்க அம்மாவை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்ப அதுக்காக அடுத்து என்ன பண்ணணும்னு தான் நம்ம யோசிக்கணும். விட்டுட்டு ஓடிடவா முடியும்? இல்ல மாயா, நீங்க வேணா வீட்டுக்கு போங்க. நான் இங்க எங்க அம்மாவை தேடி பாக்குறேன். என்ன, என் மேல நம்பிக்கை போயிடுச்சா? உங்க அம்மாவோட திரும்பி போனாதான் உங்க கல்யாணத்தை நடத்த முடியும். நான் மட்டும் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்? இவன்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. தான் அம்மாவை தேடணுங்கிற வேகமும் குறைஞ்சிருச்சு. இவன் எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறான். என்னாச்சு தனா? அம்மா தனா, நல்ல வேலை வந்தீங்கம்மா. இங்க எப்படி வந்த நீ? அம்மா, அந்த லிங்கம் இருக்காருல்ல, அவரு வைஃப் பார்வதி சித்தி எல்லாரும். சரி, அவங்களுக்கு எல்லாம் என்னடி இப்போ? மாமா, கடத்தி வச்சிருக்கிற மாப்பிள்ளையோடைய அம்மா தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு. அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னா இந்த மாயா வேற போயிருக்கால. ஒருவேளை அவ கண்டுபிடிச்சிட்டா? புவனேஸ்வரி மாயாவை கண்கொத்தி பாம்பு மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவளை மீறி மாயாவால அவளை நெருங்கவே முடியாது. அதெல்லாம் கேட்டு எனக்கு தெரியவும் அவர் ஆளுங்க என்ன துரத்திட்டு வந்தாங்க. அவரு கண்ண படக்கூடாதுன்னு நான் இங்க வந்து ஒளிஞ்சேன். அது தெரிஞ்சுக்கிட்டு கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. அட கடவுளே, ஐயோ, என்னடி இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க? சீனு மாமாவும் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அதுக்குதான் இத்தனை சதியும் நடக்குது. ஐயோ, இல்ல இல்ல, இது நடக்க கூடாது. ஆமாமா, நம்ம இதை தடுத்தே ஆகணும். ஐயோ ஐயோ ஐயோ, குடும்பம் ஆயாது அநியாயம் நடக்குதுயா. இப்படியா அநியாயம் பண்ணுவாங்க? ஏயா, இந்த மாதிரி அநியாயத்தை எங்கேயும் பார்க்க முடியாதுயா. விஷயம் பத்திக்கிச்சு ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்ன சம்பந்தி, எதுக்காக இப்படி கத்துறீங்க? சம்பந்தியா, அந்த வார்த்தையை இனிமே சொல்லாதயா. என்னாச்சு? எதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்க? காலையில கல்யாணத்தை வச்சுட்டு இவர் பொண்ணு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. ஆவலியா? என்ன? ஆமா வெளியா. எங்க?
மச்சான் அங்க என்ன கூட்டமா நின்று பேசிட்டு இருக்காங்க? என்னன்னு தெரியலையே. வாங்க பாப்போம். எங்க கூட்டிட்டு போற? வாங்க சின்னு. ஏய் சொல்லு மாயா. இந்த அடியாட்ட பாத்தீங்களா? விடிஞ்சா இந்த பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம். ஆனா இந்த ராத்திரி இவ யார் கூட இருக்கா பாத்தீங்களா? என்ன என் பொண்ணு பத்தி வச்சிருக்க? இதெல்லாம் ஒரு குடும்பம். ஒரு கேவலமான குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்க வந்த என்ன எதால அடிச்சுக்கணும் தெரியல. என் பொண்ணை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் தப்பா பேசுன பல்ல பேத்துருவேன். கையடியா. இவங்க 2 பேரும் கையும் களவுமா மாட்டி இருக்காங்க. உன் பொண்ணு லட்சணம் என்னன்னு எல்லாரும் பாத்துட்டு தானே இருக்காங்க. கேவலமான குடும்பம் சொன்னதும் உனக்கு குத்துதா?